அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக இல்லாத மத்திய பிற மாநில அரசாங்கத்திலிருந்து வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகளை நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா தற்பொழுது வெளியான ஒரு அரசு வேலைவாய்ப்பு தான் ரைட்ஸ் லிமிட்டட்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆளுகையின் கீழே உள்ள ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் மெக்கானிக்கல், அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கல், சிவில், ஐடி, சிஎஸ் இந்த போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் மெக்கானிக்கலுக்கு 34 வேக்கண்ட்டும், அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கலுக்கு 28 வேக்கன்சியும், சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா 8 வேக்கன்சியும், ஐடி சிஎஸ்சி பிரிவில் 2 வேக்கன்சியும் வெளியாக இருக்குது. இதுக்கு மினிமம் 40 இயர்ஸ் ஏஜ் லிமிட்டு, அது மேக்ஸிமம். இதுக்கு என்ன தகுதி இருக்கணும்னா அந்தந்த பாடங்களில் கண்டிப்பாக பிஇ முடிச்சிருக்கணும். மினிமம் 2 வருஷம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க்கில் இருக்கணும் அப்படிங்கிறதா அதனுடைய லிமிட்டு. சிவிலுக்கு பார்த்திங்கன்னா இது சேம் தான். எல்லாத்துக்குமே அந்தந்த படிப்புகளில் ஃபுல் டைம் பிஇ முடிச்சிருக்கணும் சிவிலில் இல்லை மற்ற படிப்புகளில். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தினுடைய நாம்ஸ் படி என்னென்ன பிடபிள்யூடி உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்டும் அப்புறம் நம்மளை இன்டர்வியூ வச்சு எடுப்பாங்க. ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 60 மார்க்கு, இன்டர்வியூக்கு மொத்தம் 40 மார்க்கு, டோட்டலாக பார்த்திங்கன்னா 100 மார்க்கு. ஸோ அதை வச்சு தான் எடுப்பாங்க. 50 மார்க் வாங்கினா போதும் அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ், அப்புறம் வாங்கினா போதும். 45% மார்க் நம்மளுடைய எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, நான் கிரீம் லேயர் இவங்க வாங்கினால் போதுமானது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டில் அந்த ரிட்டன் டெஸ்ட்டு இன்டர்வியூ ரெண்டையுமே வச்சு தான் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இது இன்ட்ரி அவங்க 1:6 மெம்பர்ஸை அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் நல்லா பண்ணால் இன்டர்வியூக்கு ஒரு போஸ்ட்டுக்கு 6 பேர்னு கூப்பிடுவாங்க. மொத்தம் 125 கொஸ்டின் இருக்கும். எல்லாமே நம்ம இது மாதிரி தான், நம்ம நார்மலாக எக்ஸாம் எழுதக்கூடிய மாதிரி தான். ஸோ மொத்தம் 2.5 ஹவர்ஸ் கொடுப்பாங்க. நெகட்டிவ் மார்க் கிடையாது. நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரி தான், நமக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ எக்ஸாமு இன்டர்வியூ முடித்த பிறகு அவங்க ரைட்ஸோடைய மெடிக்கல் எக்ஸாம் முடித்தோடனே அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. இன்டர்வியூ ஹிந்தியில் அல்லது இங்கிலீஷில் இருக்கலாம். இது முழுக்க கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. இதுக்கு எவ்வளவு பேசிக் பேன்னு பார்த்தீங்கன்னா 23,340 ரூபா. இது பேசிக் பே தான். இதோட அலவன்ஸு, அப்புறம் நான் மெட்ரோ சிட்டிஸ் இருந்தால் அது தனியாக அலவன்ஸு, மெட்ரோ ஏரியாவாக இருந்தால் அலவன்ஸ் வேறு. அதே மாதிரி மெடிக்கல், இன்சூரன்ஸு, அப்புறம் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன், பிஎஃப் இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு மந்த்லி பார்த்திங்கன்னா 42,000 ரூபா கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 5.09 லட்சம் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பேசினா ஓபிசியில் உள்ளவங்களுக்கும் ஜென்ரலுக்கும் ஃபீஸு பார்த்திங்கன்னா 600 ஃபீஸு. அதே இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி பார்த்திங்கன்னா 300 ரூபா ஃபீஸு. ஸோ இதுதான் இதுக்கு ஃபீஸு நம்ம அப்ளை பண்ணிடணும். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த லிங்க் எங்கே அப்படின்னா www.rights.com போனீங்க அப்படின்னா அதில் கேரியர் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் இதனுடைய டீட்டெயில். இது எப்படி அப்ளை பண்ணணும், என்ன அப்ளை பண்ணணும் இங்கே கொடுத்துருப்பாங்க தெளிவாக, நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸாம் எங்கே நடக்கும் அப்படின்னா நம்ம டெல்லி நடக்கும். டெல்லியில் 28/4 எக்ஸாமு. ஸோ இந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சி அதிகமாகலாம் கம்மியாகலாம், அது அவங்களுடைய இதுக்கு என்ன சிலபஸ்ஸு அப்படின்னு நாங்கள் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் என்ன சிலபஸ்ஸு, அதே மாதிரி என்ன சிலபஸ் இருக்கும் சிவிலுக்கு அப்படின்னு நாங்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தா அவங்க தெரியும் உங்களுக்கு. இது நம்ம சிவிலுக்கு பார்த்தேன். சிவிலுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இதில் என்ன கேட்பாங்களோ நீங்கள் அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ பார்த்தீங்கன்னா 22 ஏப்ரல் தான் லாஸ்ட் டேட்டு. எக்ஸாம் 28/4 வைப்பாங்க. ஆன்சருக்கு அன்றைக்கே கொடுத்துருவாங்க.
29 நாளில் வந்து அவங்க வந்து ப்ராப்பர் ஆன்சர் கீ விட்டுருவாங்க. ஃபைனல் ஆன்சர் கீ வந்து மே 5 மே 3 விடுவாங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் வாங்கின மார்க்கை வந்து நீங்கள் மே 3 பார்த்துக்கிறலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து வந்து இன்ட்ரிவியூ வந்து மே 9 இன்ட்ரிவியூ வைப்பாங்க. யார் தேர்வு செய்யப்படுறாங்களோ அவங்க வந்து ரைட்ஸில் வந்து போஸ்டிங் அப்ளை பண்ணிடுவாங்க. ரைட்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு PSU, பப்ளிக் செக்டார் யூனிட். இதில் பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் ஜாப்புக்கும் கால்ஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒப்பந்த அடிப்படையிலான போஸ்ட்டுக்கும் போஸ்டிங் இது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தவங்க எப்போ கால்ஃபர் பண்ணுறாங்களோ பெர்மனண்ட் ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அப்படியே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு. நம்ம சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், IT, CSE, அப்புறம் வந்து ECE இவங்களை படித்த நம்மளுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு நல்ல வேலை வாய்ப்பு விட்டுற வேணாம். அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா நீங்கள் அந்த PDF நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ.